நெறைய இடங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மனித வாழ்க்கைக்கும், சங்குக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். முதல்ல பிறந்த உடனே அவனுக்கு வந்து சங்குல தான் அந்த பால் குடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன ரீசன்? ஒரு பசுமாடு எடுத்துக்கங்க. அது நெத்தியில ஒரு சங்க வந்து கட்டியிருப்பாங்க. இப்படி மனிதனோட வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம வந்து தெய்வீகமா நெனைக்கிறோமோ, அந்த எல்லா பொருளோடையும் அந்த சங்கோட ரோல் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து மறந்துட்டு நம்ம வேற வேல பார்த்துட்டு இருக்கோம். இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இந்த சங்கோட வேலை என்ன அப்படின்னா, நீங்க என்ன அந்த சங்குக்கு குடுக்குறீங்களோ, அத பல மடங்கு கொண்டு போய் பிரபஞ்சத்தில சேர்த்துரும். அதான் அதோட வேலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க அந்த சங்குக்கு ஒரு மந்திரம் குடுக்குறீங்க, ஒரு மந்திர உச்சாடனம் குடுக்குறீங்கன்னா, அத பல 100 மடங்கு, இல்ல பல 1000 மடங்கு, பல லட்சம் மடங்கு கொண்டு போய் சேர்த்துரும். நீங்க நல்ல விஷயத்த சொல்லும்போது, அந்த சங்கு நல்ல விஷயமா கொண்டு போய் பிரபஞ்சத்தில குடுத்துரும். அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, வீட்டு வாசல்ல நின்னு ஏதாவது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த வீட்ல சங்கு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நீங்க என்ன நல்லதனமா பேசுனீங்கன்னா, அந்த சங்குக்கு காது கேட்கும். அது நல்ல விஷயத்த நடத்தி குடுக்கும். நீங்க மாறுதலா ஏதாவது பேசுனீங்கன்னா, அத நடத்திரும் அப்படிங்கிறது தான் அப்ப இருந்த நம்பிக்கை. அது உண்மையும் கூட.